Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 14 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் பூரணமாக்கப்படும். மேலும் கிறிஸ்து இயேசுவிலுள்ள ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இந்த நாளிலும் வரவிருக்கும் நாட்களிலும் தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து நிறைவாக்குவார். தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் அளிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்களை இரட்டிப்பாய் ஆசிர்வதிப்பார். பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் தேவன் உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு பேரானந்தத்தை அருளிச் செய்வாராக. புதிய நாளை தொடங்கும் இந்த நேரத்தில் தேவன் உங்கள் வாழ்வில் அருளும் செழிப்பும் பரிபூரணமும் நிரம்பி வழிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்வில் எல்லாம் பூரணமாக விளங்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான எல்லா ஆசிர்வாதத்தையும் அனுபவிக்கும்படி நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி வழி நடத்தப்படுவீர்கள். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவன் தமது ஆசிர்வாதங்களை நீங்கள் பூரணமாய் அனுபவிப்பதற்கான கிருபையை உங்களுக்கு அருளிச் செய்வார். இயேசு சிலுவையில் துக்கமும் வியாகுலமும் நிறைந்த மனுஷனாக தொங்கியதால் நீங்கள் பரிபூரண ஆனந்தத்தை பெறுவீர்கள். உங்கள் துக்கத்தையும் வியாகுலத்தையும் எடுத்து போட்டு ஆனந்தத்தை அருளி உங்களை ஆசிர்வதிப்பதற்காகவே இயேசு அந்த வேதனையினூடே கடந்து சென்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். இயேசு சிலுவையில் துக்கத்தினூடாக வியாகுலத்தினூடாக சென்று சம்பாதித்த ஆனந்தத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அடுத்ததாக ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி விரும்புகிறார். அவர் உங்களை உயர்த்துவதன் மூலம் அனைவரையும் தம்மிடமாய் சேர்த்து கொள்வார் என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். சிலுவையில் மரித்தார். மரணத்திற்கு பிறகு ஆத்துமாக்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு அவர் சென்றார். கிறிஸ்துவுக்காக காத்திருந்த ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று வேதம் கூறுகிறது. பரலோகத்திற்கு செல்லும் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுரூபமாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம்.
இன்றும் உங்களை தம்முடைய இரத்தத்தினால் கிரயம் செலுத்தி வாங்கி கொண்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தகப்பனாகவே இருக்கிறார். அந்த விலையுயர்ந்த கிரயத்தை குறித்து, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசு தமது சொந்த இரத்தத்தினாலே உங்களை வாங்கி அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஆகவே உங்கள் தகப்பன் வாக்கு பண்ணின சுதந்திரம் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவீர்கள். ஆகவே பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பியிருக்கும். உங்கள் வாழ்க்கை கம்பீரமான உச்சிதமான ஆசீர்வாதங்கள் கொண்டதாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் உரைக்கிறேன். கர்த்தருக்குள்ளான இந்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? நீங்கள் பாவத்தை விட்டு இயேசுவிடம் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். இன்றைக்கு இயேசுவுக்கும் உங்களுக்கும் இடையேயான உறவில் தடை ஏதும் காணப்பட்டால் அதை மன்னிக்கும்படி அவரிடம் கேளுங்கள். குடும்பத்தில் அல்லது யாருடனாவது பிரிவினை காணப்பட்டால் ஒப்புரவாகி மன்னியுங்கள். யாராவது உங்கள் ஆஸ்திகளை அநியாயமாய் பறித்து கொண்டால் அதை கொடுத்து விடுங்கள் என்று இயேசு கூறியிருக்கிறார். தேவன் அதை உங்களுக்கு இரட்டிப்பாய் திரும்ப கொடுப்பார். மக்கள் உங்களிடமிருந்து எவற்றையெல்லாம் பறித்து கொண்டார்களோ அவற்றை மறுபடியும் ஆரம்பியுங்கள். தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். தேவன் உங்களுக்கு உதவுவார். தமக்குள் களி கூறும் அனுபவத்தை தருவார். நீங்கள் மனம் திரும்பும் போது பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும் கிருபையையும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் செய்ய விரும்புகிறவற்றை செய்யும்படியும் நடத்துவார். இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வர வேண்டும் என்றும் தேவன் எல்லா இழப்புகளையும் மேற்கொண்டு பெரிய வெற்றி பெற செய்யும்படியும் ஜெபிக்கிறேன். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எனக்கு மகிழ்ச்சியும் கனமும் ஆசிர்வாதங்களையும் வழங்கும் இந்த வாக்குறுதிக்கு நன்றி. மிகச்சிறந்த ஆசிர்வாதங்களை எனக்கு வழங்கிய உமது கிருபைக்கு நன்றி. உமது இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். நீர் சிலுவையில் உமது ஜீவனை கொடுத்ததின் மூலம் கிடைக்கிற அனைத்து ஆசிர்வாதங்களையும் நான் சுதந்தரித்து கொள்ள கிருபை பாராட்டும். உம்மில் என்னை பூரண சந்தோஷம் அனுபவிக்க செய்வீர் என்றும் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவீர் என்றும் வாக்கு கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போதும் ஆண்டவரே, மனம் திரும்பிய இருதயத்துடன் உம்மிடம் வந்து எல்லா பாவத்தையும் மன்னிக்கும்படியும் உமக்கும் எனக்கும் இடையே இருக்கிற எல்லா தடையையும் அகற்ற வேண்டும் என்றும் கேட்கிறேன். பரலோக சந்தோஷத்தால் என் இருதயத்தை நிரப்பும். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் எல்லாவற்றையும் திரும்ப தாரும். வேதனை இருக்கிற இடத்தில் சுகத்தையும் பயம் இருக்கிற இடத்தில் தைரியத்தையும் அளித்தருளும். என் வாழ்க்கை தெய்வீக சந்தோஷத்தாலும் ஜெயத்தாலும் பரிபூரண ஆசீர்வாதத்தாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.